பொருள் ஸ்பெசிஃபிக்காவே குரு சொல்லியே கொடுத்ததுனால இந்த வார்த்தையை நான் சொல்றேன். அது என்ன பொருள் அப்படின்னம்னா, ஸ்ரீ சக்கர நகர சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ சக்கர நகரத்தோட சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது நம்ம பார்க்குற மாதிரி நார்மலான ஒரு யந்திரம் கிடையவே கிடையாது. உலகத்திலே மிக 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 சக்தி வாய்ந்த யந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ யந்திரம் தான். இந்த ஸ்ரீ யந்திரத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வெளிநாட்டில் ஒரு விமானம் ஒன்று பறக்குது. அந்த விமானத்திலேருந்து பார்க்கும்பொழுது கீழே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெயிண்டிங் டிராயிங் மாதிரி தெரியுது. அப்போ அந்த வெளிநாட்டுக்காரங்க யோசிக்கிறாங்க, என்னடா இது, மேல இருந்து பார்த்தா அந்த டிராயிங் தெரிஞ்சு அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இறங்கி போய் பார்த்தா அந்த இடத்துல அது தெரியல. ஆனா மேல இருந்து பார்த்தா தெரியுது. அப்ப மேல இருக்கிறத அவன் போட்டோ எடுக்கிறான். எடுத்துட்டு சர்ச் பண்ணா அது ஸ்ரீ சக்கரம். ஸோ வெளிநாட்டுல அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த இடத்துல இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து இயற்கையாவே அது வந்து உருவாயிருக்குது. அந்த இதுல அந்த கரெக்டா இது வந்து பாத்தீங்கன்னா இது கூட ஒரு கைண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் தான். கரெக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கோணங்கள் வரும், கமலங்கள் வரும், இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் வடிவ அந்த ரவுண்ட் சர்க்கிள் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல பா மாதிரி வாயல்கள் இருக்கும், 4 புறம் வாயல்கள் இருக்கும். சென்டர்ல பிந்துன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து லலிதா இருப்பாதா ஒரு ஐதீகம். இந்த இது வந்து இழுத்தம்னு சொன்னோம்னா, அந்த சென்டரை பிடிச்சி இழுத்தம்னு சொன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேரு அப்படின்னு சொல்லுவாங்க. மேருனா மலை அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். அதாவது அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரத்துல தான் இருக்கிறா அப்படின்றது ஐதீகம். இது வந்து சத்தியமான உண்மை, யாராலையும் மறுக்கவே முடியாது.